ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 11 ஸ்டார்ட் அப் டிசைன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பிரைட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்போவில் நல்லா கிராண்டான லுக் வர்றதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் பெல்ட்டு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். தின் லைன் திக் லைன் ஹம்ப் கொடுத்து பார்டர் பெல்ட் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் போட போகிறோம். இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அதுவும் நல்லா கர்வாக ஒரு ஆர்ச் டைப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். அது சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸு நம்மளோட இஷ்டம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் நான் கிரிட்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த கிரிட்ஸ்லாம் நம்மளோட கிளாஸ் 3லேயே பார்த்துருப்போம். சென்டரில் கிரிட்ஸும் டாட்டும் வச்சு இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க பெட்டல்ஸ்க்கு எல்லாமே நான் ஷேடிங் கொடுத்துட்டு அதை நல்லா போல்டாக மாற்றியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதுக்கு பார்டர் பெல்ட் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மாதிரியே தின் லைன் திக் லைன் தான் கொடுத்துருக்குறேன். இப்போது இதில் சென்டர் டிசைனாக நான் லோட்டஸ் தான் ட்ரா பண்ணுறேன். லோட்டஸ் எப்படி வரைகிறதுன்னு நம்ம ஏற்கனவே கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ லோட்டஸ் வரைஞ்சாச்சு. அதோட ஒரு சைடில் நான் கிரிட்ஸ் கொடுத்துக்கிறேன், இன்னொரு சைடில் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக கொடுத்தோம்னா அவ்வளோ லுக்காக இருக்காது. அதனால் ரெண்டு சைடு நான் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டார்ட் அப் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது ரெண்டுமே ஆர்ச் டைப்பில் பார்த்தாச்சு. இந்த ஒர்க் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கும் பார்டர் பெல்ட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 லேயர் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஹம்ப் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை வெயின்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சென்டர் டிசைன் ஃபுல்லாகவே நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் நம்ம ஆல்ரெடி கட் ஒர்க்லாம் பார்த்துருப்போம். இப்போ அது மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாகவே லீஃபு ஃப்ளவர் இது மாதிரி கொடுத்து சென்டரில் இருக்க கேப் எல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது ஒரு மேங்கோ டைப்பில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தின்னான லைன் கொடுத்து பார்டர் பெல்ட் போட்டுக்கோங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் ஹம்ப் கொடுத்துருக்குறேன். அது பக்கத்தில் சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் கொடுத்து அதை நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக மாற்றிக்கலாம். இப்போது ஒன் சைடில் மட்டும் ஹாஃப் மேங்கோஸ் இருக்கிற மாதிரி தான் இதில் நான் ட்ரா பண்ணுறேன். நமக்கு எந்த மேங்கோஸ் எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டிசைன் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மேங்கோஸ் டிசைன் சைட்லேயே நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக வெயின்ஸ் கொடுத்துட்டு சென்டர்லேயே நான் டிசைன் கொடுத்துருக்குறேன். இதில் நார்மலாக ஒரு 2 லைன் ஒரு ஹம்ப் இந்த மாதிரி கொடுத்து தான் இந்த ஒர்க்கையும் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது மேங்கோஸ்லேயே என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் அப் டிசைனில் போட்டது ஒரு ஹாஃப் மேங்கோ,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் நல்லா கர்வாக வர்ற மாதிரி நெக்ஸ்ட்டு மேங்கோ டிசைன். இப்போது தேர்டு ஒன் வந்து 3 கர்வ் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கர்வ் வர்ற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மேங்கோஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. இதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.